அப்படி ஆத்ம விசாரணையில் இறங்கும்போது முதலில் ஆராயப்பட வேண்டியது மனம்தான். மனம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் படித்த, சேகரித்த அனுபவங்களின் தொகுப்பு தான் மனம். ஆனா, அது எப்படி வெளிப்படுது? ஆத்மா தான் அத பிடிச்சுக்கிட்டு மேலே எழும்புது. அப்போ அந்த ஆத்மாவானது அந்த பதிவுகளை தாங்கிட்டு, அது தான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கனால தான், அது தன் ஆத்மா என்பதை மறந்துவிட்டது. இப்ப இத நெறைய விசாரணை செஞ்சு, பல வகையில அதுக்கு புரிய வச்சு, அந்த பதிவிலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு பயிற்சி தான் சும்மா இருத்தல்ன்னு அர்த்தம். அது பயிற்சி கிடையாது, இருக்கிறது. இதுக்கு தியானம் என்பது மனதுக்கான பயிற்சி. சும்மா இருக்கிறது அது இந்த இந்த மனது எண்ணங்களின் பதிவிலிருந்து விடுதலை பெறுவதற்கான பயிற்சி அது. அதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு மிக தீவிரமான ஆத்ம விசாரணை தேவைப்படும். ஏன்னா, கடல் தான் ஆத்மான்னு வச்சுங்க. அலை என்பது மனம். மனம் வேறு, கடல் அலை வேறு, கடல் வேறா கிடையாது. அது காத்த பிடிச்சுக்கிட்டு மேலே எழும்புறதுனால அது அலையா இருக்குது. அப்படின்னு அந்த மனசுக்கு தெளிவா புரிய வைக்கணும்.